விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நீரதையனர் ஏரியா இருந்து ராஜா சிவராஜபுரம். ஐயனார் கோயில் ஏரியா சுந்தரராஜபுரம். ஆமா, இது இந்த இதுல நமக்கு ராஜபுரம் நேரம் இருக்காங்க வடமே இருந்தாலும் நீரத்தை நமக்கு ரொம்ப பக்கம். ஓகே, அதே இடி மின்னல் கூட நல்ல கனமழையாக இப்ப பேஞ்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. தண்ணி வச்சன மாதிரி. ஓகே ஓகே ஓகே. நல்ல சட்ட கனமழை இடி கும்மரோட கூடிய நல்ல மழை. நன்றி சார், நன்றி 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 நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 8 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் 36 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பிற பகுதிகளிலையும் செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டரும், செம்மேடு விழுப்புரம் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் முத்துப்பேட்டை வேதாரணை இடைப்பட்ட பகுதியில் கடலோரத்தில் மழை. அதற்கு பிறகு டெல்டாவில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது. மாலையில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை மையமாக வைத்து இடியுடன் கூடிய மழை, நல்ல மழை பொழிந்தது. கும்பகோணத்தை மையமாக வைத்து இடியுடன் கூடிய கனமழை பொழிந்தது. அது சுற்று வட்டாரம் எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு தொடங்கி விருதுநகர் மாவட்டத்தில் தேனி எல்லையோரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தோட மேற்கு பகுதி ஐயனார் கோயில் பகுதிக்கு நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்பொழுதைக்கு பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இரவு மேலும் பல பகுதிகளில் தென்காசி மாவட்ட விருதுநகர் மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தென்காசி மாவட்டம், சிவகிரி, அப்படியே பார்த்திங்கன்னா அதனை ஒட்டியுள்ள விருதுநகர் மாவட்ட பகுதிகள், அப்படியே தேனி மாவட்டத்தோட எல்லையோரம், மதுரை மாவட்டத்தோட இந்த ஏழுமலை, பேரையூர் மற்றும் உசிலம்பட்டி வரைக்கும் கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்குது. பரவலாக இருக்காது, ஆனால் மழை இருந்துக்கிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெயில் மட்டுமே இருந்துச்சு, மழையே இல்லாமல் இருந்துச்சு. மழை தொடங்கும்னு சொன்னோம், தொடங்கி ஆங்காங்கே பெய்து கொண்டு இருக்கு. ஆனால் பரவலாக பெய்யாது, ஒதுக்கின்னு பெய்யும்னு சொன்னோம், பெய்து கொண்டு தான் இருக்குது. இந்த நிலைமையில் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் தென்காசி, அப்படியே கொஞ்சம் அப்படியே கடலோரத்துக்கு கூட நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் டெல்டா மாவட்டத்துக்கு கூட நள்ளிரவு அதிகாலையில் வர வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லோருமே புரிஞ்சுக்குங்க. எல்லோருக்கும் சொல்லலை, ஒதுக்கி ஆங்காங்கே தான் இருக்கும். அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் ஏதாவது சில இடங்கள் தான் இருக்கும். இப்படி தான் வானிலை அறிக்கையை அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே தான் சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் பெய்து கொண்டிருக்கு. இப்போ ஆங்காங்கே மதுரைக்கு இப்போ தான் நுழைஞ்சிருக்கு, பெய்ய போகுது. இந்த மழை வரலாம் சிவகங்கைக்கு, வரலாம் ராமநாதபுரத்திற்கு, வரலாம் புதுக்கோட்டைக்கு, ஒரு சில இடங்களில் டெல்டாவிற்குள்ளும் வந்து கொடுக்கலாம். இன்றைக்கு காலை முத்துப்பேட்டை வேதாரணை இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் கொடுத்தது போல், கும்பகோணத்தில் கொடுத்தது போல் எங்கும் கொடுக்கலாம். நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளை அதிகாலையில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. சரி, நாளை வியாழக்கிழமை 9ஆம் தேதி மதியம் மாலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் நாளைக்கும் இன்று போல் விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அது இப்போ கோயம்புத்தூருக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு புரிதல் இல்லாமல் தவறுதலாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து விவசாயத்தில் ஏதேனும் திட்டமிடாதீர்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை இது, நினைத்து விடலாம் என்று சொல்லிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேவையில்லாத கற்பனையை செஞ்சு தேவையில்லாத ஒரு பெரிய அளவில் கோடை மழை எப்படி நிறைய இடத்துல பெய்யும், ஒதுக்கி தான் ஆங்காங்கே பெய்யும். வெயில் மட்டும் இருந்துச்சு, இப்போ வெயிலுக்கு பிறகு மழையும் பெய்யும் சொன்னால் பெய்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த மழைப்பொழிவு நாளைக்கு திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு போலவே நாளைக்கும் இருக்கும் ஒரு சில இடங்களில். நாளைய மறுதினம், அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 10ஆம் தேதி கண்டிப்பாக, நாளைய மறுதினம் 10ஆம் தேதி கண்டிப்பாக சேலம் கண்டிப்பான 100% உறுதி கிடையாதுங்க. வாய்ப்பு கூடுதல்னே வச்சுங்க. ஏன்னா இதில் புகையிலை அறுவடை இருக்குது எடப்பாடியில்.
அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய இடத்துல நிலக்கடலை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது எல்லோருக்கும் அல்ல, நான் சொல்கிறது எந்தெந்த மாவட்டம்னு புரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு அதிகாலை டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கி கும்பகோணத்தில் பெய்தது, நாம் சொல்லலைன்னா அந்த இடத்துல நிலக்கடலை அறுவடை பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்கும்? இப்போ பயனடைந்தவர்கள் வாழ்க வளமுடன் என்கிறீங்க, பயனடையாதவர்னு என்னென்ன பெருசாக கற்பனை பண்ணி புரிதல் இல்லாமல் அந்த வானிலை குறித்த அறிவு இல்லாத காரணத்தினால குற்றம் குறை சொல்லக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நான் இந்த அளவுக்கு வானிலை அறிக்கை சொல்கிறது எவ்வளோ சவால். சரி, நானும் இதுமாரி சொல்லிவிட்டு குற்றம் குறை சொல்லிட்டுனா இந்திய வானிலை அறிக்கையை கேட்கணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிடுவேன். புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் 100 பேர் இங்கே வந்துட்டு எனக்கு இப்போ அறிக்கை போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. தயவுசெய்து குற்றம் குறை சொல்லாதீங்க. திரும்ப சொல்கிறேன். நான் நீங்கள் பேச உங்களுடைய பேரெல்லாம் எப்படி போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். போட்டுட்ருக்கேன், அப்படியே போட்டுட்ருக்கேன். எப்படி போட்டிருப்பேன் என் மனசில் உங்களை, அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியும். இன்றைக்கி கூட ஒருத்தர் பேசியிருக்காரு, அது எந்த மாவட்டம்னு தெரில, திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசியிருக்கணும். அப்படி தான் வாய்ஸ் எல்லாம் தெரியுது. அதே போல் தான் அப்புறம் எப்படி பேர் போட்டிருப்போன்னு பாருங்க. அந்த மாதிரி மறுபடியும் எடுக்காத அளவுக்கு. நாளைக்கு ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் இன்று போல் இருக்குது. நாளைய மறுநாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சேலம், நாமக்கலுக்கும், கரூருக்கும், திண்டுக்கல்லில் ஓரிரு இடங்களுக்கும், அதே போல் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, இன்றைக்கி நாளைக்கு விட நாளை தெரிஞ்சு கூடுதல் பரப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே எல்லாம் வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதி இரவு நள்ளிரவு. அப்புறம் 11ஆம் தேதியும் நம்ம சொன்னது போல் தான் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் 11ஆம் தேதி இருக்குது. 11ஆம் தேதி 12ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரளா எல்லையோரத்திலிருந்து கர்நாடக எல்லையோரத்திலிருந்து கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதி இல்லை. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே, 18 தேதி வேண்டாம், 20ஆம் தேதிக்கு மேலே 21, 22, 23 தேதியில் தென் மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தெரிகிறது. ஆனால் உறுதி இல்லை. இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தல, வாய்ப்பு இருக்குது, தெரிகிறது. இந்த மாத இறுதியில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தெரியுது. இந்த மாத இறுதி நாட்கள் 25ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு மேலே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு இப்பொழுதைக்கு மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அது அப்படியே விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதியும், தேனி மாவட்டத்தோட விருதுநகர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் மதுரை மாவட்டம் ஏழுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அப்படியே உசிலம்பட்டி, அப்படியே சிவகிரி, தென்காசி மாவட்ட சிவகிரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிய போகுது. அது அப்படியே சிவகங்கை மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் நள்ளிரவில் வரலாம். அதிகாலையில் டெல்டா கூட வரலாம், உறுதி இல்லை. நாளைக்கும் இதே போல் இந்த தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும். நாளைய மறுதினம் கொஞ்சம் கூடுதல் பரப்பு மேற்கு மாவட்டங்கள்லையும், அதை தாண்டி ஈரோடுக்கும், அதை தாண்டி சேலம், நாமக்கலுக்கும், கரூருக்கும், திண்டுக்கலுக்கும் வருவதற்கு ஒரு சில இடங்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையை தவிர மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒதுக்கி பெய்யாமல் கூட போகலான்னு தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். பெய்யும்னு நினச்சிட்டு பெரிய அளவில் கற்பனை பண்ணிவிட்டு வானிலை அறிக்கைகளை குற்றம் செல்லாதீங்க. புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல. புரியுதுங்களா? முதல்ல புரிஞ்சுக்குங்க. சற்றே யோசிச்சு பாருங்கள். அப்படியே நான் விட்டுறேன். நீங்கள் வேணால் இந்திய வானிலை ஆய்வு கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்குங்க, விட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வேணால் அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு வேணாலும் எடுத்து படிக்கிறேன். அவங்க சொன்ன அறிக்கையை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அது இந்திய வானிலை அறிக்கை, இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கைன்னு சொல்லி நான் படிக்கிறேன், கேட்டுங்க. ஓகேயா? உங்கள் விருப்பம் எதுனாலும் சொல்லுங்கள், அதேமாதிரி செஞ்சுக்குவோம். தெரியுதுங்களா? நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.